நீங்கள் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற ஆரம்பித்தால் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். ஏனெனில் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் பின்னால் ஒரு மறைமுகமான சோதனை காத்திருக்கிறது. அந்த சோதனை ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் உங்கள் மனம் எவ்வளவு தூரம் மாறுகிறது என்பதையும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை எப்படி கையாளுகிறீர்கள் என்கிற உங்கள் ஞானத்தையும், அதிகாரமும் வசதிகளும் வரும்போது நீங்கள் காட்டும் உங்கள் ஒழுக்கத்தையும் மிக கடுமையாக சோதிக்கும். கடவுள் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் மிக முக்கியமாக இந்த 5 முக்கிய விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, ஆசீர்வாதங்கள் பெருகும் போது அவசரமாக எல்லோருக்கும் உதவ முன்வராதீர்கள். நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்பதை உலகம் உணர்ந்தவுடன் சர்க்கரையை தேடி வரும் எறும்புகளைப் போல மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்களிடம் நீங்கள் நல்லவராக இருப்பதில் தவறில்லை, ஆனால் அதே சமயம் மிகுந்த புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் அன்பு தேவையானதுதான், ஆனால் யாருக்கு, எப்போது, எவ்வளவு உதவ வேண்டும் என்கிற விவேகம் இல்லாவிட்டால் அது உங்கள் சக்தியையும் சேமிப்பையும் சீக்கிரமே சோர்வடையச் செய்துவிடும். உங்களை நோக்கி வரும் எல்லா சோகக் கதைகளையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் உண்மையை ஆராய பழகுங்கள். உங்களால் ஒருவருக்கு உதவ முடியாத சூழல் வரும்போது தயக்கமின்றி இல்லை என்று சொல்ல பழகுங்கள். மன்னிக்கத் தெரிந்த உங்களால் மறுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அது உங்களை சுயநலவாதி என்று காட்டாது, மாறாக உங்கள் ஆசீர்வாதங்களை பாதுகாக்கும் ஒரு வேலியாக இருக்கும். இரண்டாவதாக, கடவுள் உங்களை உயர்த்தத் தொடங்கும் போது முடிந்தவரை அமைதியாக நகர கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ஊருக்கே தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. குறிப்பாக சமூக வலைதளங்களில், சோஷியல் மீடியா, உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியையும் பகிர வேண்டாம். நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்கினால் அந்த மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்தோடு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைத்தால் அதை உங்கள் உழைப்பால் ஊர்ஜியம் செய்யுங்கள். அமைதியாக இருங்கள். உண்மையில் உங்களைச் சுற்றியுள்ள எல்லோரும் உங்கள் வெற்றியில் உண்மையாக மகிழ்வதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பார்த்து வரும் பல சிரிப்புகள் வெறும் போலியானவை. நீங்கள் உங்கள் வெற்றியை பற்றி அதிகம் பேசும்போது உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் தேவையற்ற விதத்தில் அதிகரிக்கும். உங்களின் இந்த திட்டமிட்ட அமைதி உங்கள் மன சமாதானத்தையும் நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கப் போகும் பெரிய திட்டங்களையும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருக்கும். கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள், ஆனால் அதை விளம்பரப்படுத்தாதீர்கள். மூன்றாவதாக, இன்று நீங்கள் அடைந்திருக்கும் இந்த உன்னதமான வெற்றி நேற்று நீங்கள் சிந்திய வியர்வைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலர் வெற்றி கிடைத்தவுடன் தங்களின் முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள். நன்றாகத் தெரிந்து கொள். நீ உழைப்பதை எப்போது நிறுத்துகிறாயோ அந்த வினாடியே உன் வெற்றியின் பிரகாசம் குறையத் தொடங்கும். எதையாவது சாதித்துவிட்டோம் என்கிற மனநிறைவோடு ஓய்வெடுக்காதே. சாதித்த பிறகும் உன் ஓட்டத்தை தொடர். ஏனெனில் நீ ஓய்வெடுக்கும் அதே நேரத்தில் மற்றவர்கள் உன் இடத்தை பிடிக்க மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. சோகரியமான வாழ்க்கை என்பது உனக்கு தற்காலிக இன்பத்தை தரலாம், ஆனால் அதுவே உன் வீழ்ச்சிக்கும் தொடக்கமாகிவிடும். அடைந்த வெற்றியை நிலைநிறுத்த வேண்டுமானால் உன் பழைய வேகம் குறையாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. இன்று நீ செய்யும் கடின உழைப்புதான் நாளை நீ அமரப்போகும் சிம்மாசனத்தை உறுதிப்படுத்தும். நான்காவதாக, இன்று உனக்கு சாத்தியமாகியிருக்கும் இந்த உயர்வுகள் எதுவுமே உன் சொந்த பலத்தால் வந்தவை அல்ல. இவை எல்லாவற்றையும் உனக்கு சாத்தியமாக்கிய அந்த இறைவனை ஒருபோதும் மறந்துவிடாதே. மனித இயல்பு என்ன தெரியுமா? பாரமான சிலுவைகளை சுமக்கும் போதும் கண்ணீர் சிந்தும் சிரமமான காலங்களிலும் மட்டுமே பலரும் கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை வசந்தமாக மாறும்போதும் கைகளில் செல்வம் சேரும் போதும் அவரை மிக எளிதாக மறந்து விடுகிறார்கள். இது உனக்கு ஒருபோதும் நேரிடக்கூடாது. அவர் உன்னை எவ்வளவு பெரிய படுகொலியிலிருந்து தூக்கி எவ்வளவு தூரம் உயர்த்தி பிடித்துள்ளார் என்பதை எப்போதும் உன் இதயத்தில் நினைவில் கொள். எந்த மனிதனாலும் திறக்க முடியாத கதவுகளை அவர் உனக்காக திறந்தாரே, அந்த அதிசயங்களை மறந்துவிடாதே. ஆசீர்வாதங்கள் பெருக பெருக உன் தலை குனியட்டும், உன் இதயம் நன்றியால் நிறையட்டும். தாழ்மையுடன் இரு, எப்போதும் நன்றியுள்ளவனாக இரு. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை உன் வாழ்க்கையின் அசைக்க முடியாத மையமாக வைத்துக்கொள். அவர் உன்னோடு இருந்தால் மட்டுமே இந்த வெற்றி நிலைத்திருக்கும், இல்லையெனில் எல்லாம் வெறும் கானல் நீராகிவிடும். ஐந்தாவதாக, இன்று நீ பெற்றிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு முன்பே நீ ஒன்றுமில்லாதவனாக இருந்தபோது
உன்னோடு இருந்தவர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே. குறிப்பாக உன் பெற்றோரை நினைத்துப் பார். உனது இன்றைய வெற்றிக்காக அவர்கள் எத்தனை இரவுகள் கண்ணீரோடு ஜெபித்திருப்பார்கள். நீ உயர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் விருப்பங்களையும் சுகங்களையும் எத்தனை முறை தியாகம் செய்திருப்பார்கள். நீ கனவு காண்பதற்கு முன்பே உன்னை பற்றிய கனவுகளை தங்கள் இதயத்தில் சுமந்தவர்கள் அவர்கள். இன்று நீ ஒரு பெரிய நிலைக்கு வந்துவிட்டதால் வேலைப்பளு அல்லது பிஸியாக இருக்கிறேன் என்கிற காரணங்களை சொல்லி அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். உனது இன்றைய வெற்றியின் ஒரு பெரும் பகுதி அவர்களின் உழைப்பிலும் ஜெபத்திலும் தான் அடங்கியிருக்கிறது என்பதை மறவாதே. அவர்கள் உன்னோடு இருக்கும் போதே அவர்களை மதியுங்கள். அவர்களிடம் அன்பாக பேசுங்கள். ஆண்டவர் உனக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே உன் பெற்றோர்தான். அவர்கள் மனம் குளிர்ந்து உன்னை வாழ்த்தும்போது உன் வாழ்வியல் மேன்மை இன்னும் பல மடங்கு பெருகும். இன்று உன் காதுகளில் விழுந்த இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். கடவுள் உன்னை உயர்த்தத் தொடங்கும் போது நீ கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 கட்டளைகள் இவை. தாழ்மையாக இரு. ஆசீர்வாதம் என்பது உனக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதை தலைக்கணமாக மாற்றிக்கொள்ளாதே. உதவியில் புத்திசாலியாக இரு. உன் அன்பு உண்மையாக இருக்கட்டும், ஆனால் உன் உதவி விவேகத்துடன் இருக்கட்டும். முன்னேற்றத்தில் அமைதியாக இரு. உன் ஆசீர்வாதங்களை விளம்பரப்படுத்தாதே. உன் வெற்றியின் சத்தம் மட்டும் உலகிற்கு கேட்கட்டும். பெற்றோருக்கு நன்றியுடன் இரு. உன் ஏணியின் படிக்கட்டுகளாக இருந்தவர்களே, நீ உச்சத்திற்குச் சென்ற பிறகு உதைத்து தள்ளிவிடாதே. கடவுளுக்கு விசுவாசமாக இரு. உன்னை வழிநடத்திய அந்த தெய்வக்கரத்தை வாழ்க்கை வசதியான பிறகு விட்டுவிடாதே. நன்றாக நினைவில் கொள், உன்னை இந்த நிலைக்கு உயர்த்திய அதே கிருபை அந்த உயர்வை நீ எப்படி கையாள்கிறாய் என்பதையும் மிக நுணுக்கமாகச் சோதிக்கும். சோதனையில் வெல்பவனுக்கே நித்திய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். எழும்பி பிரகாசி, உன் தகப்பன் உன்னோடு இருக்கிறார். அன்பு தகப்பனே, இதோ மகனே மகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் தரும் உயர்வுகளில் இவர்கள் தாழ்மையுடன் இருக்கவும் மற்றவர்களுக்கு உதவும் போது விவேகத்துடன் செயல்படவும் கிருபை செய்யும். இவர்களது முன்னேற்றங்கள் அமைதியான முறையில் நிலை பெறட்டும். இவர்களுக்கு படிக்கட்டுகளாயிருந்த பெற்றோரை மதிக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மிடம் விசுவாசமாக இருக்கவும் பிளந்தாரும். இவர்களை உயர்த்திய அதே கிருபை இந்த உயர்வை இவர்கள் சரியாக கையாளவும் வழிநடத்தட்டும். இந்த ஆசீர்வாதம் இவர்களது தலைமுறையையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.